கிறிஸ்துவ வாழ்க்கையில் வீணானவைகள் என்கிறது தான் இன்றைய செய்தியின் தலைப்பு. வேஸ்ட் திங்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். யாக்கோபு 2:17. விசுவாசம் கிரைகள் இல்லாதிருந்தால் செத்ததாயிருக்கும். விசுவாசம் கிரைகள் இல்லாவிட்டால் செத்ததாயிருக்கும். வேஸ்ட்டு. கிரியைகள் இல்லைனாக்கா விசுவாசம் வேஸ்ட்டு அப்படின்னு இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இதை போல் ஒரு 7 வேஸ்டேஜ் விஷயங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, விசுவாசம் வேஸ்ட்டு எப்போ? அதுக்கேற்ற கிரியைகள் இல்லாவிட்டால். கடவுள் மேலே விசுவாசம் மட்டும் இருக்குது, அதுக்கேற்ற கிரியைகள் இல்லை, அப்போது அந்த விசுவாசம் வேஸ்ட். எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு, எந்த கண்டெக்ஸ்டில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இன்னொரு 2 வசனங்களை படிச்சிங்கன்னு சொன்னால், உங்களிலே ஒரு பிரதராவது சிஸ்டராவது சகோதரனாவது சகோதரியாவது எனக்கு வஸ்திரமில்லை உணவில்லை என்று உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்காம வஸ்திரம் கொடுக்காம குளிர் காய்ந்து பசியை ஆற்றிக்கொள் அப்படின்னு உங்களுக்கு சமாதானத்தோடு போய் வா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால், அதுக்கு அடுத்த வசனத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம், கிரியைகள் இல்லாத அந்த விசுவாசம் வீணானது அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாருங்க யாக்கோபு? உங்களுக்குள்ளன்னா யாருக்குள்ள? நமக்குள்ளனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள, சபையில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு குறை இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள் செய்யாமல் சமாதானத்தை போய் வாங்க. அப்படியா பிரதர்? அப்படியா? சாப்பாடு கஷ்டமா? ஃபீஸ் கட்டுறது காசு இல்லையா? ஐயோ உடம்பு சுகம் இல்லையா? பயப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சில் கூட எழுதி வச்சுருவோம், எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ, அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செய்யணும். அதுதான் அங்கே கான்டெக்ஸ்ட்டு. அப்போது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது தேவையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ செய்யாமல் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன் பிரதர், கர்த்தர் கைவிட மாட்டார் பிரதர் அப்படின்னு அவங்கள சமாதானத்தோடு போய்வாங்க பிரதர் அப்படி சொல்லி அனுப்புனா, அப்படிப்பட்ட விசுவாசம் கிரியைகள் இல்லாத ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிரதர்ஸ்களுக்குள்ளே சிஸ்டர்ஸ்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையில் தேவையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிற அந்த கிரியை நமக்குள்ளே இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கிரியை இல்லாமல் வெறுமனே கடவுள் மேலே நான் எவ்வளோ நாளாக விசுவாசமாக இருக்கிறேன்னு தெரியுமா, எத்தனை வருஷத்து விசுவாசி தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கும், அது வீணாக இருக்கும். இப்போ நீங்கள் சிஎம்சி வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க, சிஎம்சி பற்றி தெரியாதவங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, பிரதரோ சிஸ்டரோ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி வயிற்று வலியாக இருக்குது சிஸ்டர், நான் சாந்தகுமார்கிட்ட போனேன் சுகமாகலை, நான் அனிதா டாக்டர்கிட்ட போனேன் அவங்க மருந்து கொடுத்தாங்க அதுலேயும் சுகமாகலை, என்னன்னு தெரியலிங்க ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. சிஎம்சியில் வேலை செய்கிற நீங்கள் என்ன சொல்லணும்? அப்படிங்களா சிஸ்டர், வாங்க சார்ட் போட்டு பார்க்கலாம், எங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிறேன் நான், பார்க்கலாம். அப்படி இருந்தால் எப்படி சிஸ்டர், 2 மாதமாக வயிற்று வலின்னு சொல்கிறீங்களே, என்னென்னு பார்க்கலாம், நான் வேணா டாக்டர்கிட்ட பேசுகிறேன், ஒரு லீவ் போடுறேன் ஒரு நாள் உனக்காக, நான் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னால் அது கிரியைகளோடு இருக்கிற ஒரு விசுவாசம். புரியுதுங்களா? நீ சிஎம்சியில் வேலை செய்கிற, நீ அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற, உன்னால் செய்யக்கூடிய உதவிகள் செய்ய முடிஞ்சும் செய்யாமல், அப்படியா சிஸ்டர் வயிற்று வலியா சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுறேன் சிஸ்டர், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க சிஸ்டர், அவங்களுக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு சிஸ்டர், நல்லாயிடுச்சு சிஸ்டர், உங்களுக்கு கூட நல்லாவும் சிஸ்டர், சமாதானத்தில் போய் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சிஸ்டர் 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 நீ செய்யக்கூடிய ஒரு நன்மை உன்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ செய்யாமல்
கர்த்தர் பார்த்து கொள்வார், சமாதானத்தோடு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன்னா அது சரியான விசுவாசம் இல்லை, அது செத்த விசுவாசம். நம்ம ராஜேந்திரன் இருக்கார், ஊரிஸில் காலேஜில் வேலை செய்கிறாரு. அவர் மூலியமாக நம்ம சர்ச்சில் நன்மை பெற்றவங்க நிறைய பேர், ஊரிஸ் ஹைஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணால் சலிக்காமல் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சிடறாரு. அதுதான் விசுவாசம், கிரியைகள் அடங்கிய விசுவாசம் என்றால் அதுதான். ஏன்னா அவர் அந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, அந்த காலேஜில் இருக்கிறாரு, அங்கே அவர் ஸ்டாஃபாக இருக்கிறதுனால அவரால் முடியுது, அது செஞ்சு வைக்கிறார். அப்போ சிஎம்சியில் இருக்கிற நீங்கள் இது மாதிரி ஒரு கஷ்டத்தில், சிஎம்சினா தெரியாதவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேர், சிஎம்ஸ்குள்ளே போகாதவங்க, சிஎம்சி அந்த டிபார்ட்மெண்ட் தெரியாதவங்க இருக்கிறாங்க. அப்போ சிஎம்சியில் வேலை செய்கிற நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு நாள் லீவ் போடுறேன் வேணா உங்களுக்காக, எங்கள் டாக்டர்கிட்ட பேசி கன்செஷன்லாம் எதுனா கிடைக்குதா பார்க்கல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி காண்பிக்கணுமா இல்லையா? கண்ணாஸ்பத்திரினாக்க யார் ஞாபகம் வர்றாங்க? எத்தனை பேருக்கு செய்கிறாரு கண்ணாஸ்பத்திரி ஜெரேமியா. அதுதாங்க விசுவாசம், கிரியைகள் அடங்கிய விசுவாசம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் சும்மாங்காட்டி நான் எவ்வளோ வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன் தெரியுமா, என் விசுவாசத்தை பற்றி எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள், அதன் மத்தியிலேயும் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறேன். இந்த கதையெல்லாம் வேணாம். நீ உன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய நன்மை உன்னுடைய ஃபீல்டில் நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு தெரிஞ்ச அனுபவத்திலிருந்து ஏதாவது உதவிகள் செய்கிறியா இல்லையா? ஒரு சகோதரி ரெண்டு சாரி, இந்த வாரமும் அதே சாரி கட்டுறாங்க, அடுத்த வாரம் இன்னொரு சாரி கட்டுறாங்க, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு அதே சாரி மறுபடியும் இதே கட்டின்னு வர்றாங்க. சிஸ்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பாவம் இந்த சகோதரிக்கு சரியான ட்ரெஸ் இல்லை போகிறது, ரெண்டே சாரி தான். சாரியை யார் யார் என்ன சாரி கட்டின்னு வர்றாங்கன்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துன்னு இருக்கிறீங்க, அதில் ஒன்றும் குறையில்லை. சார் இந்த ரெண்டே சாரி தான் கட்டின்னு வராங்களே மாறி மாறி, சாரீஸ் இல்லை போல் இருக்குது, ஒரு சாரி வாங்கி தருவோம் அப்படி யோசிக்கணுமா இல்லையா? இப்படியெல்லாம் இல்லாமல் நான் எவ்வளோ நாள் விசுவாசி தெரியுமா, என்னுடைய விசுவாசத்தை பற்றி பாஸ்டர் கேளு சொல்லுவார், செல்லாது இதெல்லாம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அப்போது கிரியைகள் இல்லாத விசுவாசம், கிரியைகள்னால் என்ன கிரியை இருக்கணும்? சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிற கிரியை இருக்கணும். சரிங்களா? ஒரு விசுவாசம் என்று சொன்னால் அதில் கிரியை இருக்கணும். நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசம் என்று சொன்னால் அதில் கிரியை இருக்கணும். வாய் திறந்து பேசணும். விசுவாசி என்று சொன்னால் என்ன கிரியை? சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிற கிரியை இருக்கணும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, அன்பில்லாத வரம் வீணாயிருக்கும். அன்பு இல்லாத வரம். பவுலடியார் சொல்லும்போது கொரிந்தியருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வரங்களை பற்றி அவர் சொல்றார். நான் மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் அது வேஸ்ட்டு. எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும், பைபிளில் இருக்கிற ரகசியங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சாலும், நல்ல அறிவை நான் அறிந்தாலும், அன்பில்லாவிட்டால், பாருங்க வரங்களை சொல்கிறார் அந்த இடத்துல. தேவதூதர்கள் பாஷையில் பேசினாலும், மனுஷருடைய பாஷையில் பேசினாலும், நான் வேதத்தில் உள்ள மர்மங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தாலும், எனக்கு மலைகளை தகர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தாலும், அன்பு இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்ன்றார். அன்பில்லாவிட்டால் இதெல்லாம் வீண் என்று சொல்கிறார். சில பேருக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுல பெருமை. அந்நிய பாஷை பேசாத சபையாரை பார்க்கும்பொழுது இழிவாக பார்ப்பாங்க. என்ன இவங்க, என்ன சபை அது, அந்நிய பாஷை பேச மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே இல்லை அப்படின்றாங்க. இந்த அந்நிய பாஷை பேசுகிறது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 11 வசனம் வரைக்கும் வாசித்தால், ஆண்டவர் கொடுக்கிற 9 வரங்களில் ஒரு வரம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு
11ஆம் வசனத்தில் இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி, யாருடைய சித்தத்தின்படி? அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி வரங்களை தரார். 11ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த பேசுகிறவங்க மற்றவங்களுக்கு வேறு வேறு வரங்களை ஆண்டு கொடுத்துருப்பார். அது 9 வரங்களில். அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கில் இல்லை. என்ன அந்நிய பாஷை பேச மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரே இல்லையே அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க. இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் எந்த பாஷையில் பேசினாலும், நான் அந்நிய பாஷையில் பேசினாலும், தேவதூதர் பாஷையில் பேசினாலும், மனுஷனுடைய பாஷையில் பேசினாலும், வேதத்தில் உள்ள ரகசியங்களெல்லாம் எனக்கு மர்மங்கள் எல்லாம் தெரிந்தாலும், விசுவாசம் எனக்கு இருந்தாலும், அன்பு இல்லாவிட்டால் இதெல்லாம் வேஸ்ட்ன்றார். அப்போ வரங்கள் இருக்கே, அன்பு இல்லை என்றால் அது வீணாய் போகிறது. அந்த வரங்கள் எல்லாம் கூட வீண். அந்த வரங்களை கொண்டு நீ என்னென்ன கடவுளுக்காக செய்தாலும் அன்பு இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் அன்பில்லாத வரங்கள் வீணாயிருக்கும் என்பதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். இப்போது கவனிங்க, நமக்கு நான் கூட போய் மலை மேலே ஜெபம் பண்ணும்போது பல வருஷக்கணக்கில் மலையில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இப்போவும் மலை ஜெபம் இருக்குது நம்மளுக்கு. அப்போது துவக்க காலத்தில் நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது நானும் கூட ஆண்டவரத்தில் அற்புதங்களை செய்கிற வரத்துக்காக ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணால் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, அப்போ தான் ஜனங்க விசுவாசிப்பாங்க, அப்போ தான் ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்று நான் நிரூபிக்க முடியும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணேன். அதுபோல் நம்ம பல வரங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். என்னதான் வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அந்த வரங்களை கொண்டு செய்கிற சேவை அடிபட்டு போகுது. அப்போது வரங்கள் முக்கியமா, அன்பு முக்கியமா என்றால் சொல்லுங்கள், அன்பு முக்கியம். அதனால் நமக்கு அன்பு இல்லாமல் நாம் வரங்களை வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா வரங்கள் இருந்தாலும் அதை விட அன்பு தான் முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட அன்பாக இருக்கணும். எல்லார் இடத்துலையும் நம்ம வார்த்தையில் அன்பு, செய்கையில் அன்பு, நம்முடைய அணுகுமுறையில் அன்பு எல்லாம் வெளிப்படணும். அன்பு வெளிப்படணும். நம்ம பற்றி கேட்டால் என்ன சொல்லணும் சாட்சி மக்கள் என்றால், பெரிய பெரிய வரம் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறத விட, அவரா அன்புள்ளவருங்க, ரொம்ப தங்கமானவர், அன்பு, அவர்கிட்ட அன்பு தாங்க விசேஷம். எல்லாரையும் நேசிப்பார், எல்லார்கிட்டும் அன்பாக பழகுவார், அன்பாக பேசுவார். இந்த பேர் நம்ம எடுக்கணும். இப்படிப்பட்ட பேர் நம்ம எடுக்கணும். அதனால் வரங்கள் இருக்குது, அன்பு இல்லை என்றால் என்னதான் வரங்கள் இருந்தாலும் வேஸ்ட்டு. மூணாவதாக, ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஊழியத்தில் ஒழுங்கில்லை என்றால் நாம் செய்கிற ஊழியமும் வேஸ்ட்டு. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 ஊழியக்காரங்கள்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னே தெரியலையேன்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் அப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணால் வியாதிகள் சுகமாச்சு, நாங்கள் ஜெபம் பண்ணால் பேய்கள்லாம் ஓடிடுச்சு, அற்புதங்கள்லாம் நடந்துச்சு, என்ன ஆண்டவர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றி போங்கள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல என்றார். இப்போ இவங்க ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அந்த ஊழியத்தில் கிரமம் இல்லை. கிரமம் என்றால் ஒழுங்கு, நோ டிசிப்ளின் இந்த மினிஸ்ட்ரி. அப்போ ஊழியம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, செய்கிற ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறோமா, நேரத்தோடு செய்கிறோமா, சொன்னபடி செய்கிறோமா, வசனத்தின்படி செய்கிறோமா, ஊழியம் செய்கிறவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒழுங்கு இருக்குது, அதுதான் மேட்ரு. இப்போ இவங்க நிறைய பேர் ஊழியம் செஞ்சவங்க தான். ஆண்டவரே சொல்கிறார், யாருன்னே தெரியல நீங்கள் அப்படின்றார். காரணம், செஞ்ச ஊழியத்தில் என்ன இல்லை, ஒழுங்கில்லை. அப்போ ஒழுங்கில்லாமல் ஊழியம் செய்வது வேஸ்ட்டு. ஒழுக்கமாக செய்யணும் ஆண்டுடைய ஊழியத்தை என்பது மூணாவது விஷயம்.
நாலாவதாக, நாக்கை அடக்காமல் நான் பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பக்தி வேஸ்ட். யாக்கோபு நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 26வது வசனம். யாக்கோபு புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். நாக்கு கண்ட்ரோல் பண்ணிக்காம, நான் எவ்வளோ பக்தி தெரியுமா பாரு, நகை கூட போடுறதில்லை நான், அந்த அளவுக்கு நான் பக்தி. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் நான் சர்ச்சுக்கு போவேன். எங்கள் வீட்டில் வந்து பார், ஃபுல்லாக ஆண்டவர் வசனங்கள் தான். என்னை பற்றி ஊரில் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வருஷமாக பக்தியாக இருக்கிறேன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கதையே இல்லை. நீ நாக்கு கண்ட்ரோல் பண்ணுறியா? கோபம் வந்தால், அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனையை சொன்னாங்க, ஆதங்கமாக சொன்னாங்க. ஆதங்கமாக சொல்லும்போது, நீங்கள் எப்படி இங்கிலீஷ் எதனா பேசுனியான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன், இங்கிலீஷ் எதனா பேசுனியா அப்படின்னு கேட்டேன். இங்கிலீஷ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதே, கெட்ட வார்த்தைங்க. இல்லை நம்ம நம்ம இதுதான் நான் கேட்டேன். நம்ம உரிமையை கேட்கலாம், நமக்கு அநியாயம் நடந்தால் கேட்கலாம், அப்படியே ஊமையாக இருக்கணும்லாம் தேவையில்லை, அதில் தவறில்லை. ஆனால் இங்கிலீஷ் வார்த்தைங்க வரக்கூடாது நம்ம வாயில், கெட்ட வார்த்தைங்க வரக்கூடாது. அப்போ நான் நீ பக்தியாக இருக்கிறேன்னு சொல்கிற, கோபம் வந்தால் உன் வாய் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, உன் வாயிலிருந்து பயங்கரமான வார்த்தைங்கள்லாம் வருது. அப்போது நாக்கை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதோ, நாக்கை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறதோ, நாக்கு கண்ட்ரோல் பண்ணிக்காமல் பொறாமையான வார்த்தைகளை பேசுகிறதோ, நாக்கை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் சண்டை மூட்டி வைக்கிறதோ, நாக்கு கண்ட்ரோல் பண்ணிக்காமல் லூஸு மாதிரி பேசின்னு இருக்கிறது, லடன்னு பேசுறது, லூஸ் டாக், இப்படியெல்லாம் இருந்தால் பக்தி வேஸ்ட்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ உண்மையான பக்தினாக்கா நாக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். எது பேசணுமோ அது பேசணும், எது பேச தேவையில்லையோ அது பேச தேவையில்லை. மற்றவங்களை கேலி பண்ணுறது, எல்லாரோட பிரச்சனையும் மூக்கு நுழைக்கிறது, சும்மா பேசி நிற்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இப்படியெல்லாம் இருந்து நீ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தாலும், நீ எந்த உன் உருவத்தை எப்படி நீ மாற்றிக்கினாலும் அது பக்தி இல்லை. நான் சொல்லலை, வசனம். அப்போது மேலே பக்தியாய் நம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கிறத விட நாக்கு கண்ட்ரோலை வச்சுக்கிறது தான் முக்கியம். நாக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பக்தி வேஷத்தை மட்டுமே தரித்து கொண்டு ஜீவிக்கிறது வேஸ்ட்டு. ஐந்தாவதாக, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஆராதனை பண்ணுறது வேஸ்ட்டு. ஆண்டவரை ஆராதனை பண்ணுறவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஆராதனை பண்ணுறது வேஸ்ட்டு. இயேசு சாமி அதை சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 7வது வசனம். வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. வாயினாலே என்னிடத்தில் சேருகிறார்கள், உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினாலே, வாயினாலே நல்ல பாட்டுங்களை பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அல்லேலூயா சொல்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், துதிக்கிறோம், பரவசப்படுறோம். ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஏசு சொல்கிறார், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை வீணா என்னை ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இன்னொரு முறை வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
ஆமாம், அவங்க இருதயம் எனக்கு தூரமாக இருக்குது. அவங்க இருதயத்தில் என்னை கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன ஆராதனை மட்டும் வாயினால் அற்புதமாக பாடுறாங்க, அற்புதமாக துதிக்கிறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. இருதயத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இருதயத்தில் நான் ராஜாவாக உட்கார்ந்து இல்லை. இருதயத்தில் நான் அவங்களோட இருதயத்தில் நான் இருந்து அவங்கள நடத்துறது இல்லை. அவங்க இருதயம் அவங்க கண்ட்ரோலே இருக்குது. இப்படிப்பட்ட ஆராதனைகள் வீணான ஆராதனைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நம்ம டிவிலெல்லாம் பார்க்குறோம். ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கிறாங்க வாலிபர்கள். மேடையில் நின்று சாங்ஸில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஒருத்தர் நடத்துகிறாரு, பாடல்கள்லாம் பாடுறாரு. அவரோட சேர்ந்து இவங்க ஆராதிக்கிறது, குதிக்கிறது, ஆரவாரம் பண்ணுறது எத்தனையோ நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா என்றால் இல்லை. ரட்சிக்கப்படாமலே கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து பரவசமாக குதிச்சு துதிச்சு அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறது, ஆராதனை பண்ணுறது, ஆரவாரம் பண்ணுறது டிவியில் பார்க்குறோமா இல்லையா, யூடியூப்பில் பார்க்குறோமா இல்லையா? இப்போ அந்த ஆராதனைலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வேஸ்ட்டு. அப்போ உண்மையான ஆராதனைன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ரோமருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய தகுந்த புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் ஆராதனை. சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம அற்புதமாக பாடுறது, அழகாக பாடுறது, அருமையாக ஸ்தோத்திரம் பண்ணுறது, அருமையாக ஆராதனை செய்கிறது வேஸ்ட் தான். அதனால் சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்தால் அந்த ஆராதனை தான் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஆராதனையாக இருக்கும், பிரியமான ஆராதனையாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஆராதனைகளை செய்வது வேஸ்ட்டு. அந்த ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 6வதாக, வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் நீதி இல்லாமல் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது வேஸ்ட்டு. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, ஆனால் ஆசீர்வாதங்களுக்காக உபவாசங்கள்லாம் இருந்து ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம் வேஸ்ட்டு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். யோபு 8:6 உன்னுடைய நீதியின்படி உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அங்கே வாசிக்கிறோம். யோபு 8:6. சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் நீதியுள்ள உன்னுடைய குடும்பத்தை சாங்கோபமாக்குவார் என்றால் என்ன? ஆஸ்வதிப்பார் என்று அர்த்தம். அப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாக இருந்து நீ ஜெபம் பண்ணால் உன்னுடைய வாசஸ்தலத்தை, உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் உத்தமம் இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். யார்கிட்டையோ போய் எங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற, யாருக்கோ எழுதி போடுற, யாரையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிற. முதல்ல நீ சுத்தமாக இருக்கணும், நீ நீதியின் பாதையில் இருக்கணும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கணும். நீ உத்தமமாக இல்லாமல், நீ பரிசுத்தமாக இல்லாமல், நீ நீதியாக வாழாமல் யார் ஜெபம் பண்ணாலும் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டார் ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது இதுதான் சொல்கிறாரு, நீங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது அவங்க தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு பலிக்கும். தகுதி இல்லை என்றால் நீங்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்த்துக்கள் உங்களிடத்திற்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அது வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானம், அந்த வாழ்த்து
அவங்க மேலே வரும். அவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்தால், அவங்க அபாத்திரமாக இருந்தால், ஊழியக்காரர்களாகிய நீங்கள் போய் அங்கே ஆஸ்வதித்தாலும் கூட அது மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும், ரிவர்ஸ் வந்துடும். அதனால் நீ ஆஸ்வதிக்கப்படணுன்னாக்கா அதுக்குரிய தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும். உன்னுடைய தகுதியை பார்த்து தான் உன்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ தகுதி இல்லாமல் வாழற, நீ அசுத்தமாக வாழற, நீ ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழறதில்ல, நீதியின்படி வாழறதில்ல, நியாயமாக வாழறதில்ல, அருவருப்பான பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு எந்த ஊழியக்காரன் வந்து உன்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதங்கள் வராது. அதனால் வாழ்க்கை சுத்தம் இல்லாமல், வாழ்க்கையில் நீதி பரிசுத்தம் இல்லாமல் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற ஜபங்கள் வேஸ்ட்டு. அந்த ஜபங்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் வராது. கடைசியாக ஆண்டவருடைய சபைக்கு பயன்படாத இருக்கிற உன்னுடைய வரங்கள் வேஸ்ட். ஆண்டவருடைய சபைக்கு பயன்படுத்தாத உதவாத வரங்கள் உனக்கு இருந்தாலும் அவைகள் வேஸ்ட். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை தருகிறார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 11 வரைக்கும் வாசித்தா அங்கே பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை தருகிறார். அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 வரைக்கும் வாசிப்போமானால் 9 விதமான வரங்கள். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் அங்கேயும் சில வரங்கள். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்திலையும் சில வரங்கள். இந்த வரங்கள் எல்லாமே திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, சுவிசேஷ பணி பரவுவதற்காக, திருச்சபையில் இருக்கிற மக்கள் சீர் பொருந்தும்படியாகவும் பக்தி விருத்தி அடையும்படியாகவும் கர்த்தர் வரங்களை தருகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 4:12 சொல்லுது. திருச்சபை சீர் பொருந்துவதற்காகவும் சுவிசேஷ பணி விரிவடைவதற்காகவும் சபையார் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆண்டவர் வரங்களை தரார். இப்போ அந்த வரங்களை பெற்றிருக்கிற நீ அந்த வரங்களை திருச்சபைக்காக பயன்படுத்தணும். எதுக்காக பயன்படுத்தணும்? திருச்சபைக்காக. திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடையணும், திருச்சபை சீர் பொருந்தணும். உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வரத்தின் மூலமாய் நீ எவாஞ்சலிசம் பண்ணி, சுவிசேஷம் ஊழியங்கள் பண்ணி, ஆத்துமாக்களை சபை கொண்டு வந்து சேர்த்து சபை வளரணும். இதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வரங்கள். நீ திருச்சபைக்காக நீ அதை பயன்படுத்தாமல் நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பிரசங்கங்களை பண்ணிக்கிட்டு அப்படியே நாட்களை கடத்தி கொண்டிருந்தால் அது சரியான ஊழியம் இல்லை, அது ஒழுங்கான ஊழியம் இல்லை. ஆண்டவர் வரங்களை தருவதே திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் சுவிசேஷம் பரவுவதற்காகவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காக. இப்போ ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த வரங்களை கொண்டு நீ இந்த காரியங்களை செய்யணும். உன்னுடைய வரங்களை பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்லுவதன் மூலமாக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும். உன்னுடைய வரங்களை பயன்படுத்தி பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு நீ ஊழியம் செய்யணும். உன்னுடைய வரங்களை பயன்படுத்தி திருச்சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையிறதுக்கு எந்தெந்த வகையில் நீ உன்னுடைய வரங்களை கொண்டு கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமோ, என்னென்ன ஊழியம் செய்வதற்காக என்னென்ன வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அவைகளை கர்த்தருடைய சபையில் பயன்படுத்திக்கணும். அப்போ தான் ஆண்டவருடைய பார்வையில் அது நீ செய்கிற ஊழியம், உன்னுடைய வரங்கள் அப்ரூவல் ஆகும், அங்கீகரிக்கப்படும். அதனால் வரங்கள் ஆண்டவர் கொடுக்குறதே சபைக்காக, சபை சீர் பொருந்துவதற்காக, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, சுவிசேஷம் 4 திசையிலும் பரவி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சபை வளருவதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற வரங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்காங்கே போய் பிரசங்கங்கள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வரங்களை, வியாதியஸ்தரை சுகமாக்குற வரம், அற்புதங்களை செய்கிற வரம்,
இவைகளை கொண்டு வெளியில் ஊழியங்களை செய்து கொண்டு ஃபேமஸ் ஆகிட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. முதல்ல பவர் 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 அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது. அடுத்தது டவர் 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 டவர்னா ஜபகோபுரத்தை கட்ட போகிறோம், டவர் ப்ரேயர் டவர் அப்படின்னு டவர் டவர்னு சொல்கிறது. மூணாவது கவர் கவர் கவர்னு எல்லாருக்கிட்ட கவர் கொடுத்து பணத்தை சேகரிக்கிறாங்களாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பிரசங்கத்தில். அப்படி தானே இருக்குது இன்றைக்கி. அவங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற வரத்தை வைத்து பணம், தே ஆர் மேக்கிங் மணி, பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல டெவலப் ஆகிறாங்க, பெரிய பெரிய இடங்களை வாங்குகிறாங்க, பெரிய பெரிய லெவலுக்கு அவங்க ஆஸ்திகளை சேகரிச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வரங்கள் திருச்சபைக்காக கொடுக்குறார். ஆண்டவர் கொடுக்குற வரங்களை கொண்டு திருச்சபை மக்கள், நீ அந்த சபையில் இருக்கணும், நீ எந்த சபையில் இருக்கிறியோ அந்த சபையில் நீ இருந்து உனக்கு ஆண்டவர் கொடுக்குற வரத்தை அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் சீர் பொருந்துவதற்காகவும், அந்த சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தியில் வளர்வதற்காகவும் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வரங்களை சபையில் பயன்படுத்தணும். அதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியம், அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆகவே இதையெல்லாம் நாம் சிந்தித்து கருத்தாக யோசித்து நாம் செய்கிற காரியங்கள் வீணான காரியங்களாக இருக்காதபடிக்கு பலனுள்ள காரியங்கள், வேதத்தின்படி நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கத்தக்கதாக ஜீவிப்போமாக, கர்த்தரை சேவிப்போமாக. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஆசீர்வாதமான வழியில் நம்மை வழி நடத்துவாராக.